வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டப்புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மாற்றத்தான் நினச்சி அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது இந்த மான நஷ்ட ஈடு அப்படின்னாலே நிறைய அரசியல்வாதிகளாகட்டும் மற்றபடி யாராக இருக்கட்டும் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க போல. 1,10,00,000. அது என்ன கணக்குன்னு தெரியல. மொத்தம் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செலவாகக்கூடிய கணக்கா மொத்தம் பொதுவாக மான நஷ்டம், மானத்துக்குன்னு ஒரு அமௌண்ட்டு இந்த மனித உலகம் நிர்ணயிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கா. 1,10,00,000 தான். அவ்வளோதான் அந்த மானத்துக்கு மதிப்பா. இது அரசியல் சாசன அடிப்படையில் ஏதாவது காரணம், சட்டத்தின் அடிப்படையில் காரணங்கள் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சப்ஸ்கிரைபர் மற்றபடி வியூஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேசிட்டாரு, என்னைய எனக்கு அவமானமாக போய்விட்டது, நான் இவ்வளவு நாளாக காத்து வைத்து அந்த கௌரவம் பாதிக்கப்பட்டு விட்டது, நான் ஊருக்குள்ள தலையாட்ட முடியவில்லை, என் அந்தஸ்து பார்த்து விட்டது, அதனால 1,10,00,000 எனக்கு மான நஷ்ட ஈடு அவர் வழங்க வேண்டும் சொல்லி போட்டு கோர்ட்ல கேஸ் போடுவாங்க. ஆச்சுங்களா? இல்ல அது என்ன கணக்கு ஒன்றும் புரியல. கேட்கறது ஆகி போய் 5 கோடி 10 கோடி கேட்க வேண்டியதானே. இதுல சில பேர் முரண்பட்டு இருக்கிறாங்க. ஆனா பல பேரை பார்த்தா 1,10,00,000 ஒன்னும் 1 கோடி கேட்கணும், இல்லையா 2 கோடி கேட்கணும், மற்றபடி ஒரு 10 கோடியே கேளுங்களா. இதுல என்ன இருக்கு? கேட்கறது என்ன இருக்குது? அப்ப மானத்துக்கு ஒரு மானத்துக்கு விலை 1,10,00,000 தானா? ஒரு நபர் இன்னொரு நபரினுடைய மானத்தை திருடி விட்டான், கேவலப்படுத்தி விட்டான், அவனை அவமானப்படுத்தி விட்டான், அதனுடைய மதிப்பு என்ன? 1,10,00,000 இல்லை, இது எதன் அடிப்படை? ஆமா, அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. அந்த சமீபத்தில் கூட செப்டம்பர் 7ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதாவது சனாதனத்துக்கு பேசக்கூடிய சமயத்தில் எடப்பாடி சில கருத்துக்கள் சொல்லியிருந்தாரு. அதுக்கு மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை எழுதியிருந்தார். சனாதனத்துக்கு என்ன அர்த்தம்ங்கிற எடப்பாடி தேடிட்டு இருக்கிறாரு. ஏன்னா மற்றபடி இந்த சில விஷயங்கள் அன்னைக்கு பேசப்படுச்சு. அந்த கொடநாடு கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட வகையில அவர் ஒழிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அதுக்கு உடனே எடப்பாடி கோர்ட்ல கேஸ் போட்டார். இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் என்னை அவமானப்படுத்தி விட்டார், மானபங்கம் படுத்தி விட்டார், மற்றபடி மான நஷ்ட வழக்கில் எனக்கு 1,10,00,000 தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. அப்புறம் அது வழக்கு விசாரணைக்கு வரப்பட்டு அப்புறம் இனிமே உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடியை பற்றி பேசக்கூடாது இப்படி ஒரு இடைக்கால தடை போட்டிருந்தாங்க. அந்த இடைக்கால தடையை நீக்க வேண்டும் சொல்லிப்பட்டு உதயநிதி ஸ்டாலின் கோர்ட்ல கேஸ் போடுறது. அது வழக்காகி அந்த தடை நீக்கப்படாமல் தடை நீடிக்கப்பட்டிருக்கு. ஆமா, நீடிக்கப்பட்டிருக்கு. அந்த கேஸ் போயிட்டு இருக்கோம். ஆமா, கடைசியில 1,10,00,000 யார் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி சமாதானத்தை வெளிப்பாடா போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அது ஒரு வழக்காச்சுங்களா. அப்புறம் இந்த 2 நாளைக்கு முன்னால போன வாரம் அதிமுக சம்பந்தப்பட்டது நாரிச்சு பாருங்க. இந்த கூவத்தூர் சம்பந்தம், நடிகை சோர்ஸ் திரிசா மற்றபடி நடிகர் கரண் அஸ்லாம் அங்கே சில விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏவி ராஜ் சேலம் மேற்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் ஒரு ஓப்பன் டாக்கா ஒரு வீடியோ விட்டுருந்தார் பாருங்க. அது பயங்கரமா உலக அளவு வைரலாகி நாரி போய் அதுல குறிப்பிட்டு வெங்கடாச்சலம் அப்படிங்கிற எடப்பாடியோட பிடாமியாக செயல்படுகிறார், மற்றபடி சில விஷயங்களை சொல்லி 1000 கோடிக்கு மேல சொத்து சேர்த்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல விதமா சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் அது சம்பந்தமா மன்னிப்பு கேட்டார். யாரு? ஏவி ராஜ். அப்புறம் அது சம்பந்தமான நடிகர் கருணாசு, திரிஷா, மற்ற சோர்ஸ் எல்லாமே அவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப புதிதாக ஒரு கம்ப்ளைண்டா வெங்கடாச்சலம் சேலம் மேற்கு மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர்
இப்போ மீண்டும் அவர் மேல ஏவி ராஜ் மேல வந்து வழக்கு தொடுத்திருக்காரு. அதாவது வந்து நான் இது வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த மான மரியாதையெல்லாம் போச்சு இவர் பேசுறதுனால. ஜெயலலிதாவே ஒரு பெண்மணி, இவர் வந்து குறிப்பிட்ட ஒரு நடிகை திரிஷா பத்தி பேசினாலே ஏவி ராஜ், அதனால வந்து அந்த குறிப்பிட்ட நடிகைன்னு சொல்லாம பெண்களை பத்தி இழிவாக பேசினார். அதிமுகவை வந்து பெண்களை நம்பிய ஒரு கட்சி தான், பெண்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்கக்கூடிய கட்சி. அதனால வந்து இவருடைய பேச்சால வந்து நாங்க இதுவரைக்கும் கட்டி காத்து கொண்டிருந்த அந்த மட்டு மரியாதை மான மரியாதை கிராமத்துல சொல்லுவோம் அதெல்லாம் போயிருச்சு. அதனால வந்து எனக்கு இவரால வந்து மான நஷ்டம் போயிருச்சு. இது வரைக்கும் நான் சேர்த்து வச்சிருந்த பொது வாழ்வி சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்டவருடைய சேலம் மேற்கு அதிமுக மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம், நான் அந்த இவ்வளவு நாளா சேர்த்து வச்சிருந்த அந்த மான மரியாதையெல்லாம் போயிருச்சு இவரால, ஏவி ராஜால. மக்கள் என்ன நினைச்சிருப்பாங்க, என்ன தப்பா நினைச்சிட்டாங்க. அதனால வந்து எனக்கு வந்து இவர் வந்து மான நஷ்டமாக 1,10,00,000 தர வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இந்த 2 கேஸவே எடுத்து பார்த்தாலும் சரி, மற்றபடி இதற்கு முன்னால பல பேர் அப்படித்தான் போட்டிருக்காங்க. ஒரு விஷயம் அப்படின்னம்னா உடனே மான நஷ்ட ஈடு வழக்கு அப்படின்னு சொல்லி போடுவாங்க. 1,10,00,000. அது என்ன கணக்கு, சட்டப்படியான கணக்கா இல்ல வந்து வழக்கு சம்பந்தப்பட்ட நடக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட வக்கீல் ஃபீஸு, மற்ற பெட்ரோல் கணக்கு, மற்ற நடக்கக்கூடிய கணக்கு, மற்ற இருக்கக்கூடிய பல விஷயம்லாம் இதெல்லாம் டோட்டல் பண்ணி பார்க்கக்கூடிய சமயத்தை கரெக்டா அதில் 1,10,00,000 வருமா அப்படிங்கிறது தெரியல. மான நஷ்டம் எனக்கு இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகி போச்சு, ரைட்டு ஓகேப்பா, 5 கோடி கொடு, 10 கோடி கொடு, 10 லட்சம் கொடு, 10 கோடி கொடு கேட்கலாம். அது என்ன 1,10,00,000? எடப்பாடியும் உதயநிதி மேல 1,10,00,000 மான நஷ்ட வீடு போட்டிருக்காங்க. அதே மாதிரி வெங்கடாச்சலமும் ஏவி ராஜு மேல மான நஷ்ட வீடு 1,10,00,000 போட்டிருக்காங்க. அதே மாதிரி பல வழக்குகளை பார்த்தாலும் அப்படித்தான். 1,10,00,000, 1,10,00,000, 1,10,00,000. எவ்வளவு பெரிய அமௌண்ட் இருக்கு. அது என்ன திரும்ப திரும்ப 1,10,00,000, 1,10,00,000. இல்லை, இதுதான் வந்து வழக்கறிஞர்கள் பல அது நோக்கி வரக்கூடியவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களோ. மான நஷ்ட ஈடு வழக்கா, ரைட்டுப்பா 1,10,00,000. அப்போ ஒருவேளை அந்த அளவுக்கு இவங்க கேஸ் இழுத்துட்டு போவாங்களோ. கேஸ் இழுத்துட்டு போய் அந்த 1,10,00,000 வர்றப்ப வக்கீல் மற்ற இவங்க 2 பேர் பிரிச்சுவாங்க போல இருக்கு. அப்படித்தான் தெரியுது. இல்ல சட்டத்தின் அடிப்படையான விஷயமா அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. இது தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து பல நிலைப்பாடான வெளிப்பாடு. எனக்குள்ள ஒரு சந்தேகம், இல்ல அரசியல் சாசன சட்டத்துல அந்த மாதிரி கேட்டிருக்கேன், மான நஷ்டம்னா 1,10,00,000 தான் கேட்கணும், அதுக்கு மேல 1 ரூபா கூட சேர்த்து கேட்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கா? இல்ல வேற ஏதாவது விஷயத்தின் அடிப்படையில் சேர்ந்தீங்க எல்லாம் டோட்டல் வந்து 1,10,00,000 வருதுங்க, அதனால வந்து எல்லாரும் 1,10,00,000 தான் மான நஷ்ட வீடு கேட்பாங்க அப்படின்னு போட்டிருக்கா? இல்ல ஒரு மனுஷனுடைய மானத்துக்கு வந்து 1,10,00,000 தான் மதிப்பா? போடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு கருத்துக்களை போடுங்க. இது வந்து ஒரு விழிப்புணர்வான வீடியோ தான், வேற ஒண்ணுமே கிடையாது. யாரையும் வந்து தவறாக பேசுவதற்கும் குத்திட்டு காட்டுவதோ அல்ல. போடுங்க, பல பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயம் தான். உங்களுக்கு நான் பார்த்து கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.